பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க தேவன் நமக்கு தந்த நல்ல கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிறேன். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். கைகள் திடப்பட வேண்டும். தளர்ந்த கைகள், தள்ளாடுகிற முழங்கால்கள் பலப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமேன். கரங்களை ஆமேன் என்று சொல்லும் போதும் முழங்கால்கள் என்று சொல்லும் போதும் ஜெபத்தை குறிக்கிறது. மோசே தன் கைகளை உயர்த்தி இருக்கும்போது, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போதே கைகள் தாழ்ந்த போது இஸ்ரவேலுக்கு பின்னடைவும், கைகள் உயர்ந்திருக்கும் போது வெற்றியும் அல்லவா. அதே போல முழங்கால்கள் என்பது ஜெப நேரத்தை குறிக்கிறது. அல்லேலூயா, ஆமே. கடந்த நாட்களில் நாம் அதிகமாக ஜெபித்து இந்த நாட்களில் தளர்ந்து போய்விட்டதா? ஹல்லேலூயா, ஆமே. வயது நிமித்தமோ, போராட்டங்கள் நிமித்தமோ, பலவீனங்கள் நிமித்தமோ கைகள் தளர்ந்து இருக்கிறதா? ஆமேன். சத்துரு ஜெயம் எடுத்து விடுவோம். இந்த கால வேளையில் எந்தெந்த தெய்வ பிள்ளைகள் ஜெபத்தில் பின்தங்கி இருக்கிறீர்களோ, உங்களுடைய ஜெபத்தை மறுபடியும் ஸ்திரப்படுத்துங்கள். முழங்கால்களை பலப்படுத்துங்கள். அந்த முழங்கால் மட்டும்தான் ஆமே. கைகள் உயர்ந்திருக்க முழங்காலோடு இருந்து தேவன் சந்நிதியில் நீ ஜெபிக்கிற அந்த ஜெபம் குடும்பங்களை மாற்றும், குடும்பத்தின் நன்மைகளை கொண்டு வரும், தடைகளை மாற்றும், எதிரிகளை மாற்றும், போராட்டங்களையும் கூட எடுத்து போடும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய கரங்களில் ஆமேன் நன்மையை எதிர்பார்க்கிற ஒரு தெய்வ பிள்ளை ஆமேன் கண்ணீரோடு ஜெபிக்கிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தளர்ந்த கைகள் திடப்படுத்துங்கள். அல்லேலூயா. வெற்றி முகத்தில் இருக்கும்போது சத்துரு உன்னுடைய ஜெபத்தை தான் குறிவைப்பான். நீ வெற்றி முகத்தில் இருக்கும்போது சத்துருடைய ஜெபத்தை தான் ஆமேன் தடைப்படுத்துவான் என்பதை அறிந்து ஆமேன் இந்த நாட்களில் புது பலத்தோடு ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் என்று கேள். தெய்வ பலன் உனக்குள் வரும். நீ மறுபடியும் எழும்புவாய், மறுபடியும் பிரகாசிப்பாய், மறுபடியும் திறப்பில் நிற்பாய். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கிருபை உள்ள ஆண்டவரே, இந்த நல்ல பகல் காலை வேளையில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கிருபை உள்ள கரம் இந்த நாளில் என்னை கேட்கிற எந்த தெய்வ பிள்ளைகளும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே தொய்வுகள், சோர்வுகள், ஆண்டவரே தள்ளாடின கால்கள், முழங்கால்கள் பலப்படுத்தப்பட வேண்டுமே என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொரு இருதயங்களிலும் இந்த வார்த்தைகள் ஜீவனாய் வல்லமையாய் இந்த பிள்ளைகளை தட்டி எழுப்பட்டும், உணர்வடைய செய்யட்டும், ஆசீர்வதியும். அப்பா அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால்களை பலப்படுத்துவோம், தளர்ந்த கைகளை திடப்படுத்துவோம். ஜெயம் கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. God bless you. Praise the Lord.